ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீட்டுங்களெல்லாம் செய்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து வத்த குழம்பு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் இல்லைன்னா மட்டும் நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி சுண்டக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் மணத்தக்காளி வத்தல் கூட எடுத்துக்கலாம். எந்த வத்தல் எடுத்தாலும் இதே ப்ரொசீஜரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வத்தலை இந்த நல்லெண்ணெயில் ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துட்டு இன்னொரு பிளேட்டுக்கு எல்லாத்தையுமே நல்லா மாற்றிக்கோங்க. நம்ம வத்தல் அந்த மாதிரி ஃபஸ்ட்டே வறுத்து எடுத்துகிட்டு குழம்புல சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா அந்த மாதிரி வத்தல் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதே பேனில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் பத்தாது, இன்னும் கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். இதே எண்ணெயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்க்குறேன். ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்க்குறேன். வத்த குழம்புக்கு கடுகு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 பல் வந்து சின்ன வெங்காயம் இருக்கும், 20க்கும் கூடவே இருக்கும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து வத்த குழம்புலாம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பல் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வத்த குழம்புனாலே சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். பூண்டும் சேர்த்துட்டு பூண்டும் நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியை வந்து கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். எப்படி வேணால் சேர்த்துக்கலாம். எப்படி சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வந்தால் தான் குழம்புல வந்து அந்த டேஸ்ட் இருக்கும். அதனால் தக்காளி நல்லா அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தக்காளி தோலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. வெங்காயம், தக்காளி, பூண்டு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம தூளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். தூள் சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு தூளை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா தூளை கலந்து விடுங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சிட்டு அதோட தண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் வந்து சேர்த்துக்கலாம். தூளெல்லாம் இந்த எண்ணெயிலே சேர்த்து வதக்கும் போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளித்தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விடுங்க. தூளெல்லாம் வந்து அப்படியே இருக்கும். அதனால் கரண்டி வச்சு நல்லா வந்து கலந்து விடுங்க. எல்லா சைடும் ஈவனாக கலந்து விடுங்க. அப்போ தான் வந்து இந்த புளித்தண்ணி தூள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று போல் வரும். அதனால் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்க்கலாம். நம்ம இது வரைக்கும் உப்புங்கிறது சேர்க்கலை. நமக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து சுண்ட வத்தல்லையும் இருக்கும். அதனால் எப்போயுமே வத்த குழம்பு செய்யும் போது நீங்கள் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா கூட நீங்கள் பின்னாடி சேர்த்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டே வந்து அதிகம் சேர்த்துறாதீங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கொதி கொதிக்கட்டும். இது ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறமாட்டு வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க வத்தலை சேர்த்துலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் வத்தல் சேர்க்கும்போது தான் நல்லாயிருக்கும் வத்த குழம்பு. ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வத்தல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட்லேயே வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். அதையும் இது கூடவே சேர்த்துலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. தேங்காய் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது. ஒரு கொதி வந்தாலே போதும். நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காகிடுச்சு. நல்லா கொதிச்சும் வந்துருச்சு. ஃபைனலாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா
ஒரு துண்டு வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். கல்யாண வீட்டுங்களெல்லாம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்குவாங்க. அப்போ தான் வந்து அந்த உரப்பு, காரம், புளிப்பெல்லாம் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி ஈக்குவலாக இருக்கும். அந்த இனிப்பு சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வெல்லமும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக கல்யாண வீட்டு வத்த குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.